கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் சிக்கிய பொழுது தனது குழந்தையை பாதுகாத்து தாயன்பின் வலிமையை உலகுக்கு உணர்த்திய தாய் இன்று காலமானார். அந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவியதால் அநேகர் அந்த தாய் மீது அதிகமான கவனத்தை செலுத்தினர். கொத்மலையின் கரண்டியல்ல பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 35க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர். உயிரிழந்தவர்களில் 6 பெண்களும் 16 ஆண்களும் அடங்குவர். 9 பேர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த துயரச் சம்பவத்தின் பொழுது பலரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த காட்சிதான் இது. பஸ்ஸின் இடிபாடுகளுக்கு மத்தியில் போராடிய அந்த தாய்க்கு இனி வலிமை இல்லை என்றாலும் அவள் மரணத்தை எதிர்கொண்ட போதும் அவளுடைய குழந்தையை அரவணைப்பையும் அன்பையும் வழங்கும் அளவுக்கு அவளுடைய தாய்மை வலுக்கிறது. 8 மாத குழந்தையை இந்த உலகில் தனியே விட்டுவிட்டு அந்த தாயும் தகப்பனும் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று சென்றனர். இதேவேளை இந்த விபத்தில் மீறிய பெத்த பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒரு குடும்பத்தின் தாயும் தந்தையும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய அந்த குடும்பத்தின் 3 பிள்ளைகளும் விபத்திலிருந்து தப்பிய நிலையில் பெற்றோர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 10 வயது மகன், 16 வயது மகள் மற்றும் 9 மாத குழந்தை ஆகியோர் நுவரெலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் அமேசன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.amationcollege.lk.